வீரபாண்டிய கட்டபொம்மன் பிறந்த ஆண்டு 1761. கட்டபொம்மனின் தந்தை ஜெகவீர பாண்டிய கட்டபொம்மன். கட்டபொம்மனின் மனைவி ஜக்கம்மாள். சகோதரர் ஊமைத்துரை. கட்டபொம்மன் பாஞ்சாலங்குறிச்சியின் பாளையக்காரராக பொறுப்பேற்ற போது அவரின் வயது 30. வீரபாண்டியபுரத்தை ஆட்சி செய்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கட்டபொம்மன். அதன் தலைநகரம் பாஞ்சாலங்குறிச்சி. ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக தோன்றிய முதல் புரட்சி பாளையக்காரர் புரட்சி. விஜயநகர பேரரசு காலத்தில் மதுரையை ஆண்டவர் விஸ்வநாத நாயக்கர். பாளையக்காரர் முறையை தோற்றுவித்தவர் விஸ்வநாத நாயக்கர். பாளையம் அல்லது பெரிய நிலப்பரப்பிற்கு உரிமையாளர்கள் பாளையக்காரர்கள். திருநெல்வேலி மேற்கு பகுதியில் வாழ்ந்தவர்கள் மறவர்கள், அதாவது புலித்தேவன். திருநெல்வேலி கிழக்கு பகுதியில் வாழ்ந்தவர்கள் நாயக்கர்கள், கட்டபொம்மன். முகலாயர்களின் பிரதிநிதியாக செயல்பட்டவர்கள் ஆற்காடு நவாப். பாளையக்காரரிடமிருந்து வரி வசூல் செய்யும் உரிமை பெற்றவர்கள் ஆற்காடு நவாப். பாளையக்காரரிடமிருந்து வரி வசூல் செய்யும் உரிமையை எவ்வாறு ஆங்கிலேயர் பெற்றனர்? கர்நாடக உடன்படிக்கையின்படி. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1792. 1798 மே 31 நாள் கணக்குப்படி கட்டபொம்மன் கட்ட வேண்டிய கப்பத்தொகை நிலுவை பார்த்திங்கன்னா 3310 பகோடா. 1798 ஆகஸ்ட் 18 நாள் தம்மை ராமநாதபுரத்தில் வந்து சந்திக்குமாறு கட்டபொம்மனுக்கு செய்தி அனுப்பியவர் கொலின் ஜாக்சன். கட்டபொம்மன் ஜாக்சனை சந்திக்க இருமுறை முயற்சி செய்த இடங்கள் திருக்குற்றாலம், ஸ்ரீவில்லிபுத்தூர். கட்டபொம்மன் ஜாக்சனை சந்திக்க சுமார் 400 மைல்கள் சென்று சந்தித்தார். ஜாக்சனை கட்டபொம்மன் சந்தித்த இடம் ராமநாதபுரத்தில் ராமலிங்க விலாஸ் என்ற இடத்துல சந்தித்தாங்க. எந்த வருஷம்னு பார்த்திங்கன்னா 1798 செப்டம்பர் 19. அவருடன் அவருடைய அமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா சிவசுப்பிரமணியன் பிள்ளையும் சந்திக்கிறாங்க. கட்டபொம்மன் மற்றும் அவரின் அமைச்சரை எவ்வளவு மணி நேரம் நிற்க வைத்தார் ஜாக்சன்? 3. ஜாக்சன் கட்டபொம்மன் மோதலின் போது கொல்லப்பட்ட ஆங்கில லெப்டினன்ட் கிளர்க். ஜாக்சனை பணியிடை நீக்கம் செய்து கட்டபொம்மனை விசாரணை கமிஷன் முன் ஆஜராக சொன்னவர் எட்வர்ட் கிளைவ். கட்டபொம்மனை விசாரிக்கும் குழுவில் இடம்பெற்றவர்கள் வில்லியம் பிரவுன், வில்லியம் ஆரம், ஜான் காசா மேயர். ஜாக்சனுக்கு பதிலாக கலெக்டராக நியமிக்கப்பட்டார் எஸ்.ஆர். லூஷிங்டன். எட்வர்ட் கிளைவ் நியமித்த கமிஷன் முன்னிலையில் கட்டபொம்மன் ஆஜரான நாள் 1798 டிசம்பர் 15. கட்டபொம்மன் மருது சகோதரர்களை சந்திப்பதை தடை செய்த ஆட்சியர் பார்த்திங்கன்னா லூஷிங்டன். வெள்ளெஸ்லி பிரபு கட்டபொம்மனுக்கு எதிராக மேஜர் பானர்மேன் தலைமையில் ஆங்கில படையை அனுப்பிய ஆண்டு 1799. திருச்சி, தஞ்சை, மதுரை போன்ற இடங்களிலிருந்து பிரிட்டிஷ் படைகளை திருநெல்வேலிக்கு செல்ல உத்தரவிட்டவர் வெல்லஸ்லி. 1799 செப்டம்பர் 1 கட்டபொம்மனை சரணடையுமாறு இறுதி எச்சரிக்கை விடுத்தவர் மேஜர் பானர்மேன். 1799 செப்டம்பர் 4 பாளையங்கோட்டையில் வந்து தன்னை சந்திக்குமாறு கட்டபொம்மனை கூறியவர் மேஜர் பானர்மேன். பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை பற்றிய இரகசிய தகவல்களை மேஜர் பானர்மேனுக்கு வழங்கியவர் ராமலிங்க முதலியார். கட்டபொம்மனின் கோட்டை தாக்கப்பட்ட நாள் 1799 செப்டம்பர் 5. கட்டபொம்மன் தோற்கடிக்கப்பட்ட இடம் காலர்பட்டி அல்லது கோலார்பட்டி. களம்பூர் காடுகளில் ஒளிந்திருந்த கட்டபொம்மனை பிடித்து கொடுத்தவர் புதுக்கோட்டை மன்னன் விஜய ரகுநாத தொண்டைமான். கட்டபொம்மனின் அமைச்சர் சிவசுப்பிரமணியம் பிள்ளை தூக்கிலிடப்பட்ட ஆண்டு 1799 செப்டம்பர் 13. எங்கன்னு பார்த்தீங்கன்னா நாகலாபுரம். கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட ஆண்டு
1899 அக்டோபர் 16 கயத்தாறு கோட்டைக்கு அருகில். கட்டபொம்மன் மற்றும் சிவசுப்பிரமணிய பிள்ளைக்கு தூக்கு தண்டனை வழங்கியவர் மேஜர் பானர்மேன்.